டார்கெட் அச்சீவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ நம்ம பார்க்கறது 11th இருக்கக்கூடிய 4வது இயல்ல இருக்கக்கூடிய 50 கொஸ்டின் ஆன்சர். தலைமைச் செயலகம், விஞ்ஞானி, நீலகேசி, புறநானூறு, இனிக்கு மின்சுலின் அப்படின்னு சொல்றது. இதுல சுஜாதா அப்படின்றவங்களை வச்சு அந்த தலைமைச் செயலகம் அப்படின்னு பாடம் இடம்பெற்றிருக்கும். வலைப்பின்னலை புத்திசாலித்தனம், படைப்புணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு எனலாம் அப்படின்னு சொல்றது வந்து நியூரான்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. வலைப்பின்னலின் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லி நியூரான்களுடைய இணைப்பு தான் மூளை அப்படின்னு சொல்லிட்டு. மணலில் உள்ள தனிமம் எது அப்படின்னா சிலிக்கான். சராசரி மனித மூளை ஒரு கொரில்லா மூளையை காட்டிலும் எத்தனை மடங்கு பெருசு அப்படின்னா 3 மடங்கு பெருசு. டேஷின் மூளை நம் மூளையினுடைய பாதி அளவு அப்படின்னா குதிரையினுடைய மூளை நம் மூளையில எவ்வளவு அப்படின்னா பாதி அளவு. டேஷின் மூளை அதன் உடல் கனத்துடன் ஒப்பிடும்போது விகிதாச்சாரத்தில் நாம் தான் அதிகம். யானையினுடைய மூளை அதன் உடல் கனத்துடன் ஒப்பிடும்போது விகிதத்துல நம்மோட மூளை தான் அதிகம். மனிதன் வந்து 2.5 மடங்கு யானையினுடைய மூளையோட அதிகமான எடை கொண்டது. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மில்லி குருதி அதாவது ரத்தம் தேவைப்படுது அப்படின்னா 800 ml தேவைப்படுது. மனித மூளையை ஒப்பிடாமல் தேனீக்களுக்கு ரொம்ப சின்ன மூளை, எத்தனை மைக்ரோவாட் சக்தி அதற்கு தேவைப்படுது அப்படின்னா 10 மைக்ரோவாட் தேவைப்படுது. மைக்ரோவாட் என்பது ஒரு வாரத்தில் எத்தனை பாகம் அப்படின்னா 10 லட்சத்துல ஒரு பாகம் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுவுமே சிலபஸ் டாபிக்ஸ் கிடையாது. மனித மூளை சுமார் எத்தனை வாட் சக்தியை உற்பத்தி செய்கிறது அப்படின்னா 10 வாட் சக்தியை உற்பத்தி செய்கிறது. மனித மூளை எத்தனை நியூரான்களை கொண்டுள்ளது அப்படின்னா 10,000 கோடி அதாவது 100 பில்லியன் நியூட்ரான்களை கொண்டுள்ளது அப்படின்னு. சராசரி மனித மூளையினுடைய எடை 1.349 கிராம். மிக அதிக எடை இருக்கக்கூடிய மனித மூளை வந்து கிட்டத்தட்ட 2 கிலோ. மனித மூளையில் எத்தனை சதவீதம் தண்ணீர் உள்ளது அப்படின்னா 80% மனித மூளையில தண்ணி தான் இருக்கு. உங்கள் உடலில் முக்கிய பணி உங்கள் மூளையை தாங்கி செல்வது என்று சொன்னது யார் அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னார். 1861 டேஷ் எனும் பிரெஞ்சு சர்ஜன் கண்டுபிடித்தது சரித்திர பிரசித்தமானது. அது என்னது அப்படின்னு சொன்னா பியர் பால் புரோகா அப்படின்றவர் நம்மளுடைய பேச்சு திறமை மூளையினுடைய இடது முன்பகுதி சுவையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்து, நாம் பிறக்கும் போதே சில ஆழ்ந்த அமைப்புகளுடன் பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா நோம் சோம்ஸ்கி அப்படின்றவர் சொல்லியிருப்பார். பொது ஆண்டினுடைய 6ஆம் நூற்றாண்டில் மனம் என்பது மூளையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னவர் தான் பித்தகோரஸ். 1637ஆம் ஆண்டு மனமும் மூளையும் வேறு அப்படின்னு சொன்னவர் டெஸ்கார்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1865ஆம் ஆண்டு நியூரானின் முதல் உண்மையை சித்திர கதை அதாவது அதை பத்தின ஒரு சித்திரத்தை பிரசுரித்தவர் யார் அப்படின்னா ஆட்டோ டியர்டஸ் அப்படின்றவர். அடுத்தது 1953ஆம் ஆண்டு மொழி அறிவு மூளைக்குள் பதிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கண்டறிந்தவர் யார் அப்படின்னா நோம் சாம்ஸ்கின்னு சொல்றாங்க. மொழி அறிவு அப்படின்றது மூளைக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு. உலகின் அதிவிரைவு கணினி ஒரு நொடிக்கு மேற்கொள்ளக்கூடிய கணக்குகளை விட அதிகமாக மனித மூளையால் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னவர் தான் வாபெனா ஃபோகன் அப்படின்றவர். சுஜாதா அப்படின்னு சொல்றாங்க. இவங்கதான் வந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் கண்டுபிடிக்கிறதுல இவங்களுடைய பங்கு வந்து அதிகம். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ரங்கராஜா. இவர் வந்து சுஜாதா அப்படின்ற புனை பெயர்ல என்ன செய்வார் அப்படின்னா நிறைய கவிதைகள் எழுதியிருப்பாரு. சுஜாதாவினுடைய புகழ்பெற்ற அறிவியல் நூல்கள் எது அப்படின்னா கணிப்பொறியின் கதை, சிலிக்கான் சில்லு, அடுத்த நூற்றாண்டு அப்படின்றது. இந்தியாவில் மின்னணு வாக்குப்பதிவு கருவியை கொண்டு வந்ததில் யாருடைய பங்கு அதிகம் அப்படின்னா சுஜாதாவின் பங்கு அதிகம். விஞ்ஞானி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கவிதையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்றனா சுஜாதா. இன்று பொழுதெல்லாம் இலக்கிய கடலில் மூழ்கி என்ற வரிகள் இடம்பெற்றக்கூடிய கவிதை எது அப்படின்னா விஞ்ஞானி. இந்த மீராவினுடைய இயற்பெயர் என்னது அப்படின்னா மீ ராஜேந்திரன். மீராவினுடைய கவிதை நூல்கள் ஊசிகள், கனவுகள், கற்பனைகள், காகிதங்கள் அப்படின்றது. இந்த மீரா நடத்திய இதழ்கள் எது அப்படின்னா அன்னம் வீடு தூது, கவி அப்படின்ற இதழ். தமிழ்நாட்டில் நடந்த முதல் கவியரங்கத்தின் தலைப்பு என்ன அப்படின்னா எழில் அப்படின்றது. தில்லி வானொலி நிலையம் உருது மொழியில டேஷ் எனும் கவியரங்கத்தை முதன்முறையாக ஒளிபரப்பியது. முரைஷா அப்படின்னு சொல்லக்கூடியது. யாதினும் ஆள்கும் அம்மாள்கியும் என்ற வரி இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா நீலகேசி. சொல்லும் பொருளும் மாள்கி அப்படின்னா தொட்டால் சுருங்கி தாவரத்தை தான் குறிக்கக்கூடியதுதான் இந்த மாள்கி. மாள்குதல் அப்படின்னா மயங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வயங்கு மொழி அப்படின்னா திருந்திய மொழி அப்படின்னு அர்த்தம். சோதனை அப்படின்னா அறிவு. அரும்புதல் அப்படின்னா பருத்தல். இயைபு இல் அப்படின்னா இயைபு இல்லாதது அப்படின்னு அர்த்தம். அப்ப பொருத்தமற்றது. ஆக்கம் அப்படின்னா செல்வம் அப்படின்னு வரும். உயிர் உடைத்து அப்படின்னு பொருள் வரும். வாய்த்துறை அப்படின்னா பொருத்தமான உரை. வாமன் அப்படின்னா அருகன். தேர்னா தெளிவாக. உயிர் உண்டு என்ற உண்மையை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது தாவரங்களுக்கும் உயிர் உண்டு, அறிவியல் உலகில் தாவரங்களுக்கும் உயிர் உண்டு அப்படின்ற உண்மையை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் ஜெகதீஷ் சந்திரபோஸ். 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த டேஷ் என்பவர் ஒளியின் திசை வேகத்தை உலகுக்கு வெளிப்படுத்தினார். யார் அப்படின்னா ராமன். ஒளியின் திசை வேகத்தை உலகுக்கு வெளிப்படுத்தியவர் பியரி கேசண்டி அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒளியினுடைய திசைவேகம் என்ன அப்படின்னா 331 மீட்டர் பெர் வினாடி அப்படின்னு சொல்லுவாங்க. லைட் அந்த ஒளியினுடைய வேகம் திசை வேகம்னு சொல்லும் போது 3×10⁸ மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளியும் ஒரே நேரத்தில் தோன்றினால் எது நம்மை விரைவில் வந்தடையும் அப்படின்னா ஒளி. லைட்டு தான் முதல்ல வரும். அதனாலதான் மின்னலுக்கு அப்புறம் என்ன வருதுன்னா இடி வருது. அடுத்து இலக்கண குறிப்பு அரும்பும் மலரும் அப்படின்னு சொல்றாங்க. அரும்பும் மலரும். இங்க உம்முன்ற விகுதி 2 தடவை எண்ணுவது மாதிரி வந்திருக்கிறதுனால அதுக்கு பேரு எண்ணுமை. அரும்பினி அப்படின்னா அருமை கூட்டல் பிணி. மை விகுதி மறைஞ்சு வர்றதுனால பண்பு தவிர. வெப்பம் குளிர் அப்படின்னா வெப்பமும் குளிரும். உம்முன்ற விகுதி மறைஞ்சு வருது, அப்ப உம்மை தொகை. கொழல் அப்படின்றாங்க அல்லீற்று தொழிற்பெயர். அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் காட்டிய அப்படின்னு சொல்றாங்க. காட்டிய அப்படின்னு சொல்லும் போது காட்டு அப்படின்றது பகுதி. ஈயன்னு வந்துச்சுனாலே அது இன்னா இருந்துதான் என்னவா மாறி இருக்கும்னா ஈயா மாறி இருக்கும். இந்த யாவை பிரிக்கும் போது ஈ கூட்டல் அப்ப காட்டுன்றது பகுதி. இத்து இட்டு இன்னு இறந்த கால இடைநிலை. எகரத்துல முடிஞ்சிருந்ததா உடன்படுமை. ஆழ முடிஞ்சா பெயரச்ச விகுதி. அடுத்தது புணர்ச்சி விதி தருக. மண் உயிர்ன்றாங்க. பிரிச்செழுதும் போது மண் கூட்டல் உயிர். அப்ப இப்ப இங்க எப்படி இன்னொரு நூ வந்துச்சு அப்படின்னா தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்றானது உயிரெழுத்து வரும்போது இரட்டிக்கும் அப்படின்ற விதிப்படி 2 மண் வந்துருச்சு. அடுத்து 2வது விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேல இன்னும் சேர்ந்து நூவாக மாறி இருக்கும். மண் உயிர் அப்படின்னு. அடுத்து பெருந்தவத்தாய் அப்படின்னு சொல்றாங்க. பெருந்தவத்தாய் அப்படின்னா பெருமை கூட்டல் தவத்தாய் அப்படின்னு அர்த்தம். முதல்ல ஈறு போதல் என்ன போயிருச்சு அப்படின்னா மை விகுதி போயிருச்சு. அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா இனமிகள் அப்படின்றதுல இந்த தாவுக்கு இன எழுத்தான இந்த இடத்துல தோன்றுது. பெருந்தவத்தாய் அப்படின்னு. நீலகேசி பாவகை எது அப்படின்னா விருத்தப்பா. நீலகேசியினுடைய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா நீலகேசி திரட்டு. நீலகேசி என்ற நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது என்னது அப்படின்னா குண்டலகேசி. தமிழில் எழுதப்பட்ட முதலாவது தர்க்க நூல் எது? தர்க்கம் ஒன்றை பற்றி விவாதிக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா இந்த நீலகேசி. நீலகேசியில மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 894 பாடல்கள். நீலகேசியினுடைய உரையாசிரியர் சமய திவாகர வாமமுனிவர். அடுத்து செஞ்ஞாயிற்று செலவும் என தொடங்கக்கூடிய புறநானூற்று பாடலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. உறையூர் முதுகண்ணன் சாத்தனார். செலவு அப்படின்னா செஞ்ஞாயிற்று செலவும் அப்படின்னா செஞ்ஞாயிறு அப்படின்னா ஞாயிறு சூரியனினுடைய வழி அப்படின்னு அர்த்தம். செலவுனா வழி. பறிப்பு அப்படின்னா இயக்கம். துப்புனா வலிமை. கூம்பு அப்படின்றது பாய்மரத்தை குறிக்கக்கூடியது. புகார் அப்படின்றது ஆற்றுமுகம். அதனாலதான் புகார் துறைமுகம் அப்படின்னு சொல்றாங்க. தகார் அப்படின்னா தகுதி இல்லாதவர். பல் தாரத் அப்படின்னா பல்வகைப்பட்ட பண்டம். அடுத்து செஞ்ஞாயிறு பெருங்களம் பெருவழி. இது எல்லாத்தையும் பிரிக்கும் போது செம்மை கூட்டல் ஞாயிறு, பெருமை கூட்டல் களம், பெருமை கூட்டல் வழி. மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கிறதுனால பண்பு தொகை. சூழ்ந்த புகுந்த அகரத்துல முடிஞ்சிருக்கிறதுனால பெயரச்சம். நிலைய அப்படின்னு இகரத்துல இருக்கு, அப்ப சொல்லிசை அளபடை. தகார் புகார் அப்படின்னு சொல்றது இசையை நிறைவிப்பதற்காக வர்றதுனால இதுக்கு பேரு இசை நிறை அளபடை. எரிகள் அப்படின்றது முக்காலத்தையும் காட்டுது, அப்ப அது வினைத்தொகை. பகுபத உறுப்பிலக்கணம் சூழ்ந்த அப்படின்றாங்க. அப்ப சூழ் பகுதி. இங்க இந்து இருக்குன்னா இத்தா இருந்து இந்தா மாறி இருக்கும். அப்ப இத்து சந்தி இந்தாக மாறினது விகாரம். இந்த தாவை பிரிச்சோம்னா இத்து குட்டலா. இத்து இட்டு இரின்னு இறந்த கால இடைநிலை. ஆன்றது பெயரச்ச விதி. அறிந்தோர் அப்படின்றாங்க. அதை பிரிக்கும் போது அரி அப்படின்னு சொல்லுவாங்க. அரி பகுதி. இந்து இருக்கு அப்படின்னா இத்தா இருந்து இந்தா மாறி இருக்கும். அப்ப இத்து சந்தி இந்தாக மாறினது விகாரம். தோவை பிரிச்சோம்னா இத்து குட்டல் ஓர். இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை. ஓர்ன்றது பலர்பால் வினைமுற்று விகுதி. என்று இவை அப்படின்னா என்று கூட்டல் இவை. உயிர் வரின் உக்குரல் என்ன செய்யும் அப்படின்னா மெய்யெழுத்தான இரை விட்டுட்டு ஓடிடும். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேல என்றிவை அப்படின்னு மாறி இருக்கும். அடுத்ததா பெருங்கலம் அப்படின்னா பெருமை கூட்டல் களம். களம்னா கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மைவிகிரி எப்படி போகுது ஈர் போதல்ல போயிருக்கும். அடுத்து இனமிகள்ல இந்த இடத்துல இங்கு அப்படின்ற எழுத்து வந்து தோன்றிருக்கும். உலக நல நிறுவனத்தின் 2015ஆம் ஆண்டில் அறிக்கையின்படி ஏறத்தாழ எத்தனை லட்சம் மக்கள் குருதி சர்க்கரை உயர்வினால் இறந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கிட்டத்தட்ட 34 லட்சம். நீரிழிவு குறைபாடு எனும் சர்க்கரை நோயினுடைய தலைமையகமாக 5 கோடி மக்கள் தொகையுடன் எந்த நாடு முன்னிலையில இருக்கு அப்படின்னா இந்தியா. நீரிழிவினுடைய வகைகள் முதல் வகை வந்து இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய், 2வது இன்சுலின் எதிர்ப்பு நீரிழிவு நோய், 3வது நீரிழிவு நோய் அறிகுறிகளுடன் காணப்படக்கூடியது. அடுத்து இந்தியாவில் சராசரியாக கிராம பகுதிகளிலும் நகர பகுதிகளிலும் இருக்கக்கூடிய நீரிழிவு குறைபாடு அதனுடைய விழுக்காடு வந்துட்டு கிராமமா இருந்ததுன்னா அது 5.2%, நகரங்களாக இருந்தது அப்படின்னா 11.2% இருக்கு. அடுத்ததா
டேஷ் என்பது நாளமில்லா சுரப்பை உற்பத்தி செய்யக்கூடிய ஹார்மோன். எது அப்படின்னா இன்சுலின். அந்த இன்சுலின் சுரப்பு கம்மியாகிறதுனால நம்ம அதை இன்ஜெக்ஷனா எடுத்துக்குவாங்க. 1889ஆம் ஆண்டு டேஷ்டாஸ் என்ற 2 ஜெர்மனி அறிவியல் அறிஞர்கள் நாய் ஒன்றினுடைய கணையத்தை அகற்றி ஆராய்ச்சி செஞ்சிருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா ஆஸ்கர் மற்றும் ஜோசப். 1910 கணையத்தில் உள்ள லாங்கர்ஹான் திட்டுகளை ஆராய தொடங்கிய டேஷ் என்ற அறிவியல் அறிஞர் சர்க்கரை நோயாளிகளுக்கு கணையத்தில் ஒரு வேதிப்பொருள் குறைவாக கண்டறிவதை சுரப்பதை கண்டறிஞ்சு அந்த வேதிப்பொருளுக்கு இன்சுலின் அப்படின்னு பேர் வச்சிருந்தாரு. அவர் யார் அப்படின்னா எட்வர்ட் ஆல்பர்ட் அப்படின்றவர். 1921 கனடாவை சேர்ந்த டேஸ் என்பவரும் நாயின் கணையத்திலிருந்து இன்சுலினை பிரித்தெடுப்பதில் ஜெயிச்சிருந்தார். யார் அப்படின்னா ஃப்ரெட்ரிக் பாண்டிங் அப்படின்றவங்களும் சார்லஸ் பெஸ்ட் அப்படின்றவங்க. உலக நல நிறுவனம் 1991 முதல் உலக நீரிழிவு நோய் நாளாக எதை கடைபிடிக்குது அப்படின்னா நவம்பர் 14 குழந்தைகள் தினத்தை கடைபிடிக்கிறாங்க. இந்த இயல் 3 நாளினுடைய இலக்கணம் பகுபத உறுப்பிலக்கணமும் திருக்குறள் புணர்ச்சி விதிகள். சொல்லினுடைய வேறு பெயர்கள் என்னென்னது அப்படின்னா பதம், கிளவி, இது எல்லாமே சொல்லை குறிக்கக்கூடியது. பெயர் சொல்லும் வினை சொல்லும் பிரிந்து பொருள் தரக்கூடிய நிலையில் இருந்தாதான் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பகுபதங்கள். பகும்னா பிரிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். இடைநிலை சொற்கள் உரி சொற்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இடைநிலை சொற்களுக்கு இன்னொரு பேர் உரி சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. பகாபத அது பகுபத உறுப்புகள் அப்படின்றது எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6. என்னென்ன அப்படின்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இப்ப கொடுத்தனல் அப்படின்றதுல முதல்ல வரக்கூடிய அந்த கொடு அப்படின்றதான் பகுதி. இது ஒரு கட்டளை சொல் அல்லது ஏவை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுத்தனர் அப்படின்னு சொல்லும் போது விகுதியில முடிகிறது தான் விகுதி. அப்ப ஒரு உறுப்பிலக்கணத்துல பகுதியும் விகுதியும் என்ன செய்யும் அப்படின்னா கண்டிப்பா இடம்பெறும். பிரிக்க முடிஞ்சுச்சுனாதான் அதுக்கு பேரு பகுபதம். ஒரு சொல்லின் அடிச்சொல்லை பகுதியாகும். இதை டேஷ்னு சொல்லுவாங்க, முதநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதிக்கு இன்னொரு சொல் முதநிலை. விகுதி பெறாத டேஷ் இணையாக வரும், ஏவல். அது இணைந்தே வரும், ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வினைமுற்று சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு தான் விகுதி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்தார் அப்படின்னு சொல்றோம். இதுல விகுதி எது அப்படின்னா ஆர். வந்தார் அப்படின்னு சொல்லும் போது அது ஒருவேளை பலர்பாலா இருக்கலாம். வந்தார் அப்படின்னு சொல்ல ஆண்பாலை என்ன செய்யும் அப்படின்னா குறிக்கும். அதே மாதிரி வந்தார்னு சொல்லும் போது அது உயர்திணை அப்படின்றதும் தெரியும். வந்தார் அப்படின்னு சொன்னா அதை ஒரே ஒருத்தர சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இடம், அவர் வந்தார், படற்கையை குறிக்கக்கூடியது. இப்படி இது எல்லாத்தையும் வெளிப்படையாக உணர்த்தக்கூடியது என்னது அப்படின்னா விகுதி. டேஷ் டேஷ் போன்ற பல்வேறு இலக்கண பொருண்மைகளை உணர்த்தக்கூடிய விகுதி பயன்படுகிறது. எது பயன்படுது அப்படின்னா வியங்கோல், தொழில் பெயர், பெயரச்சம், வினையச்சம். அதாவது இதெல்லாம் இலக்கண பொருண்மைகளை. இப்ப வாழ்க அப்படின்னு முடிஞ்சுச்சுன்னா இயர்ல முடிஞ்சுன்னா வியங்கோல் வினை முற்று விகுதி. வாழ்தல் அப்படின்னா தொழில் பெயர். அந்த மாதிரி விகுதிகளை உணர்த்துது அப்படின்றாங்க. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் தோன்றக்கூடிய உறுப்புக்கு டேஷின் பேர் இடைநிலைகள். இந்த இடைநிலை எத்தனை வகைப்படும் அப்படின்னா இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலைன்னு சொல்லுவாங்க. ஒரு வினை பகுபதத்தில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் காலத்தை உணர்த்தக்கூடிய அந்த உறுப்புக்கு பேரு தான் என்னது அப்படின்னா காலம் காட்டும் இடைநிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இறந்த கால இடைநிலைகள்னு சொல்லும் போது இத்தி, இட்டு, இன்னு. பெயர் பகுபதத்துல வரக்கூடிய இடைநிலை அப்படின்றது பெயர் இடைநிலை. நிகழ்கால இடைநிலைகள் கிரு, கின்று, ஆனின்று. வருகின்றான் அப்படின்றதுல வரக்கூடியது நிகழ்கால இடைநிலை. வருவான் அப்படின்னு சொல்லும் போது வா சொல்லுவோம். அப்ப எதிர்மறை எதிர்கால இடைநிலை. அதே மாதிரி எதிர்மறை இடைநிலை அப்படின்னு சொல்லும் போது ஆ, அல், இல். இது மூணுமே எதிர்மறை இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வருகின்றான் அப்படின்னா கின்று அப்படின்ற நிகழ்கால இடைநிலை இதுல வரும். வருவான் அப்படின்னா இந்த வாவை பிரிக்கும் போது இவ் அப்படின்ற ஒரு எழுத்து வரும். இப்ப இவ்வும் எதிர்கால இடைநிலை. அடுத்ததான் எதிர்மறை வினை சொற்களில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் எதிர்மறையை உணர்த்தக்கூடிய இடைநிலை எதிர்மறை இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆக்கப்பெயர் சொல்லில் பெயர் பகுதி விகுதியோடு இணைப்பதற்கு வரக்கூடிய இடைநிலை பெயர் இடைநிலை. டேஷ் ஆகிய மெய்கள் பெயர் இடைநிலையில வரும். இக்கு, இன்று, இந்து, இத்து, இவ்வு. இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னா பெயர் இடைநிலைகள்ல வரும். சந்தி என்பதற்கு இன்னொரு பெயர் என்னது அப்படின்னா புணர்ச்சி அப்படின்னு பேர். ரெண்டையும் இணைக்கக்கூடியது. பகுதி, விகுதி, இடைநிலை ஆகிய பகுபத உறுப்புகள் உணரும் போது இடையில் தோன்றக்கூடிய உறுப்புக்கு பேரு தான் என்னது அப்படின்னா சந்தி. பகுபத உறுப்புகள்ல அடங்காமல் 7வதாக வரக்கூடிய ஒரு புறத்துறுப்புக்கு பேர் என்னது அப்படின்னா எழுத்து பேரு. இது ஒரு தடவை கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. பகுதியோடு இடைநிலையும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து வரக்கூடிய உறுப்புக்கு பேர் என்னது அப்படின்னா சாரியை. பொதுவா அன் தான் சாரியையாக நிறைய இடங்கள்ல வரும். அன் என்பது விகுதியாக வரும்போது டேஷ் என்பதே சாரியையாக வரும். அதே அந்த என்னது அப்படின்னா சாரியையாக வரும். ஆனா டேஷ் டேஷ் ஆகிய விகுதிகள் வரும்போது அன் சாரியையாக வராது. எது அப்படின்னா வந்தான், வந்தாள், வந்தார் அப்படின்னு வரும்போது அன் சாரியையாக வராது. உதாரணமா வந்தனன் அப்படின்னு அன்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த அன் அப்படின்னு வரக்கூடிய அந்த விகுதி என்னது அப்படின்னா சாரியையாக வரும்.
பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை புணரும் போது அவற்றின் வடிவத்துல ஏற்படக்கூடிய மாற்றத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பெரு அப்படின்னு சொல்லுவாங்க. பேரு அப்படின்னா அது பெருன்னு மாற்றம் அடைஞ்சிருக்கிறதுக்கு பேரு தான் என்னது அப்படின்னா விகாரம். திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை உணர்த்தக்கூடிய சிறப்புள்ள மொழி எது அப்படின்னு கேட்டா தமிழ் மொழி. இறந்த கால இடைநிலைகள் இட்டு, இட்டு, இரு, இன்னு. நிகழ்கால இடைநிலைகள் கிறு, கின்று, ஆனின்று. எதிர்கால இடைநிலைகள் இப்பு, இவ்வு. எதிர்மறை இடைநிலைகள் ஆ, அல், இல். தன்மை, ஒருமை வினைமுற்று விகுதிகள் என், ஏன், அல், அன், கு, டு, தூரு இந்த 5மே என்னது அப்படின்னா வரும். தன்மை பன்மை வினைமுற்று அப்படின்னா வந்தேன், வந்தோம், வந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தன்மையில பன்மை, அதாவது தன்னிலையை குறிக்கக்கூடியது. அதுல நிறைய பேர் இருக்கிறது. முன்னிலையில ஒருமை அப்படின்னா வந்தாய், வந்தனை அப்படின்னு சொல்றது எல்லாமே முன்னிலையில இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தரை சொல்றது. இப்ப முன்னாடி நிறைய இருக்காங்கன்னா வந்தார், வந்தீர்கள், வந்தீர் அப்படின்னு சொல்றது. படற்கையில ஆண்பால் வினைமுற்று அவன் வந்தான், அவன் வந்தனன் அப்படின்னு சொல்றது. படற்கையில பலர்பால், அதுல ஆணும் பெண்ணும் இருக்கலாம்னா அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்ததா படற்கையில பெண்பால் இருந்தாங்க அப்படின்னா வந்தாள், அவள் வந்தாள். படற்கையில ஒன்றன் பால் அப்படின்னு சொன்னா அது அக்ரிணையை குறிக்கக்கூடியது. அப்ப அது வந்தது. படற்கையில பலவின் பால் அப்படின்னா அவை வந்தன. வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் பொதுவா க, இயர்ல முடிஞ்சிச்சுனாதான் அது வியங்கோல் வினைமுற்று விகுதி. தெருநிலை வினையெச்ச விகுதி இகரத்திலையும் உகரத்திலையும் முடிஞ்சு அப்படின்னா அது தெருநிலை வினையெச்ச விகுதி. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா சீவை தாமோதரனார். நீதிநெறி விளக்கம் அப்படின்ற நூலையும் உரையுடன் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா அந்த சீவை தாமோதரனார் தான். இவருடைய பணியை கண்ட பெர்சிவல் பாதிரியார் தாம் நடத்தி வந்த டேஷ் எனும் இதழுக்கு ஆசிரியராக்கினார். தினவர்த்தமானி அப்படின்ற இதழினுடைய ஆசிரியராக இவரை மாத்தினார். எந்த ஆண்டு புதுக்கோட்டையினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதியாக இந்த சீவை தாமோதரனார் நியமிக்கப்பட்டார் அப்படின்னா 1884. கலைச்சொல் அறிவோம். எத்னிக் குரூப் அப்படின்றது இனக்குழு. எர்த் என்விரான்மெண்ட் அப்படின்னா புவிச்சூழல். ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா முன்னொட்டு. சஃபிக்ஸ் அப்படின்னா பின்னொட்டு. கல்ச்சரல் எலிமெண்ட் அப்படின்னா பண்பாட்டு கூறுகள். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ஆர் பாலகிருஷ்ணன். மலைகளின் இடப்பெயர்வு குறித்து ஆய்வு நடத்தினவர். காவடி சிந்து அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் அண்ணாமலையார். வாடிவாசல் அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் சிசு செல்லப்பா. எழுத்து இதழ் தொகுப்பு இதனுடைய தொகுப்பாசிரியர் யார் அப்படின்னா சச்சிதானந்தன். அடுத்து நிலைமொழியின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது அப்படின்ற குறள் எதுல இருக்கக்கூடியது அப்படின்னா அடக்கமுடைமை. தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி இருப்பவனினுடைய தோற்றமானது மலையை விட பெரியது அப்படின்றது அடக்கமுடைமை குறிக்கக்கூடிய ஒரு குறள். மருந்தாகி தப்பா மரத்தாற்றல் செல்வம் பெருந்தகை யான்கண் படி. மருந்தாகி தப்பா மரத்தாற்றல், ஒரு மரத்துல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே எப்படி மருந்தாக இருக்குதோ அதே மாதிரி பெருந்தகையாளரிடம் இருக்கக்கூடிய செல்வமானது எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்றது ஓமையணி. இதுல மரத்தற்றால் அப்படின்றதுல அற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஓம உறுப்பு வெளிப்படையா வந்திருக்கிறதுனால இது ஓமையணி. சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவருக்கு. இந்த குறள் எதுல இருக்கு அப்படின்னா தவம். சுடச்சுடரும் பொன் போல, எப்படி ஒரு பொண்ணானது அதை சுடும் போது இன்னும் ஒளி விடுதோ அதே மாதிரி துன்பம் அதிகமா வரும்போதுதான் என்ன செய்யும் அப்படின்னா அந்த தவ வலிமையை நம்மளால உணர முடியும் அப்படின்னு. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றி விடற்கு அப்படின்னு சொல்லி இதுல பற்று அப்படின்ற வார்த்தை மட்டும் வேற வேற பொருள்ல திரும்ப வந்திருக்கிறதுனால இது சொல் பின்வரு நிலையணி. சொற்புணர்ச்சியின் போது நிலைமொழியின் இறுதியில் வருமொழியின் முதலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் என்ன சொல்லுவோம்னா புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிலைமொழியின் இறுதி எழுத்து வருமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்துக்களாக இருந்துச்சு அப்படின்னா உச்சரிப்பின் போது ஒளி உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படும். எனவே உடன்படாத அவ்விரு மொழிகளையும் சேர்த்து புணர்க்க வரக்கூடிய மொழிக்கு பேரு உடம்பெடுமை புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் உடம்பெடுமை புணர்ச்சி எந்த எழுத்து யகரமும் வகரமும் மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா வரும். அடுத்து உயிர் வரி முக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற வரி இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா நன்னூல். இலக்கண விதிகள் எல்லாமே நன்னூல்ல தான் இடம்பெறும். நெடிலோடு உயிர் தொடர் குற்றியல் உகரங்களும் டகரம் ரகரம் ஒற்று இரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வரிகள் இடம்பெற்றக்கூடிய நூல் நன்னூல் தான். முற்று மற்றோரோ வழி என்ற வரிகள் இடம்பெற்றக்கூடிய நூலும் நன்னூல் தான். தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்று உயிர் வரின் இரட்டும் அப்படின்ற வரிகளும் நன்னூல் தான். ஈறுபோதல், இடையுகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், தன்னூற்று இரட்டித்தல், முன்னின்ற மெய்திரிதல், இனமிகள் இது எல்லாமே பண்பு பெயர் புணர்ச்சிகளுடைய விதிகள் என்ற வரிகள் இடம்பெற்றக்கூடிய நூல் எது அப்படின்னா அதுவும் நன்னூல் தான். உயிரீற்று புணர்ச்சியினுடைய வகைகள் உடம்பெடுமை புணர்ச்சி, குற்றியலுகர புணர்ச்சி, முற்றியலுகர புணர்ச்சி, இயல்பீறு விதியீறு, பூப்பெயர் புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி, தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி, மகர ஈற்று புணர்ச்சி, பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்னு. அறிவியல் தமிழர் என அழைக்கப்படுபவர் பேனா குப்புசாமி.
தமிழ் வளர்த்த முதல் அறிவியல் இதழ் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழர் நேசன் அப்படின்றது. இந்த பேனா அப்புசாமி உருவாக்கிய தொடர்கள் எது அப்படின்னா பொங்கி எழுக்கேணி, நுண்துகள், கொள்கை, அறிவுக்குறி அப்படின்றது. இவர் எழுதிய நூல்கள் என்னென்னது அப்படின்னா மின்சாரம், வானக்காட்சி, இன்றைய விஞ்ஞானமும் நீங்களும், அணுசக்தியினுடைய எதிர்காலம், ராக்கெட்டும் துணைக்கோளும். இவரும் சிலபஸ் ஆத்தர் கிடையாது. பேனா அப்புசாமி எந்த புனைப்பெயர்கள்ல கவிதை எழுதியிருக்காரு அப்படின்னா பேனா அப்படின்ற பெயர்கள்ல எழுதியிருக்காரு. மதுரை பல்கலைக்கழகம் பேனா அப்புசாமிக்கு வழங்கிய பட்டம் தமிழ் பேரவை செம்மல் அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னா கடத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் அப்படின்னா பயன்பாட்டு மென்பொருள். லிங்குஸ்டிக் அப்படின்னு சொல்றது உளவியல். கேட்டலிஸ்ட் அப்படின்னா வினையூக்கி. அடுத்து அக்னி சிறகுகள் அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம். அறிவியல் தமிழ் அப்படின்னு நூலினுடைய ஆசிரியர் சே குழந்தைசாமி. கணினியை விஞ்சும் மனித மூளை என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கா விஜயரத்னம். இதோட 4-5 இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள் முடியுது. தேங்க்யூ.